விஜய் சேதுபதியை நேரடியாக இன்வைட் பண்ணியிருக்காரு விஜய் பார்வதியை அப்படிங்கிற தகவல் வந்திருக்குங்க. அது முதல்ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கமருதீன் பக்கத்தில் ஆவடியில் இருக்கிறதுனால அவர் வந்துட்டார். இவங்க மதுரை இல்லையா, அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு வரத்துக்கு விருப்பம் இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற தகவலை வந்து கொடுத்துட்டாங்க. இன்வைட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வாங்க ஃபினாலே வாங்க, ஏன்னா நாங்கள் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு எவனுமே பார்க்க மாட்டேங்கிறான் எபிசோட, நீங்களும் கமருதீனும் வந்தால் மட்டும்தான் எல்லாம் பார்ப்பாங்கங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க போல இருக்கு. அது கமருதீன் பக்கத்துலேயே இருக்கிறதுனால அவர் வந்துட்டார். அவரை நம்ம தப்பு சொல்லக்கூடாது. இவங்க மதுரையில் இருக்காங்க இல்லையா, மதுரைக்காரனாலே ஒரு கெத்து இருக்கும். அதுவும் நீ எனக்கு ரெட் கார்டு வேறு கொடுத்து அனுப்புவேன், நான் எதுக்கு உனக்கு வரணும் அப்படிங்கிற அந்த யோசனையில் இருக்கலாம். அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த டைமில் வந்தால் நீங்கள் கரெக்டாக வந்துடலாம். ஃப்ளைட்டு மிஸ் ஆகிடுச்சு சார், இதுக்கப்புறம் என்னால் கார்லலாம் வர முடியாது அப்படின்னு விஜய் பார்வதி தகவல் கொடுத்த உடனே, விஜய் சேதுபதிங்கிற ஒரு அப்பாட்டக்கர் இருக்கார் இல்லையா, அவர் நேரடியாகவே கால் பண்ணுறார். பாரு வாங்க பாரு, நீங்கள் வந்தால் தான் பாரு எபிசோட எவனாவது பார்ப்பான், நான்லாம் வந்தால் எவனும் பார்க்க மாட்டான் போல இருக்கு அப்படின்னு இவரே கால் பண்ணியிருக்காரு. பெரிய மனுஷன் விஜய் சேதுபதி, என்ன பண்ணுறது, அடுத்த ஃப்ளைட் கிடைக்கணுமா சார், கண்டிப்பாக 3 நாள் ஃப்ளைட் இருக்கு பாரு, பிடிச்சி வந்துருங்க பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சாட்டர்டே நிகழ்ச்சிக்கு பாரு வரலை, சண்டே நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதுக்கு அவங்க வரத்துக்கான முயற்சியை பாரு நினைக்கணும், விஜய் சேதுபதி நினைக்கக்கூடாது. பாரு நினைச்சா அவங்க வருவாங்க. வரும்பொழுது ஒட்டுமொத்த அட்ராக்ஷனும் அவங்க பக்கம் திரும்பும். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அரசியல் கட்சி மாநாடுலாம் நடத்தும் போது அந்த பெருந்தலைவர் கடைசியாக தான் வருவாங்க. கமருதீன் வந்துட்டார், அவரு வராரு, அவருக்கு மாஸ் கிளாப்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் அதை விட ஒரு பெருந்தலைவர் யார், பாரு தானே. அந்த நேரத்தில் அவங்க சம்பவம் பண்ணுறதுக்கு வருவாங்க. இப்போ யார் எபிசோட ஜெயிக்கிறாங்க, யார் இந்த பிக் பாஸ் 9 ஜெயிக்கிறாங்கங்கிற அந்த டாபிக் போய் பாரு வருவாங்களா வரமாட்டாங்களா, அதுதான் இப்போ அதிகமாக பேசு பொருளாக இருக்குது. யார் வேணாலும் ஜெயிச்சுட்டு போட்டோம். யார் திவ்யாவா, நீங்கள் எடுத்துங்கம்மா, சபரியா நீங்கள் எடுத்துங்கய்யா, ஏன் அரோராவா நீங்கள் எடுத்துங்கம்மா அரோரா, ஏன் விக்கல்ஸ் கூட எடுத்துக்கிட்டோம், அது எங்களுக்கு முக்கியமே இல்லை, நாங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. பாரு வராங்களா இல்லையா, அதுதான் இப்போ எபிசோடில் பயங்கர த்ரில்லிங்காக போயிட்டுருக்கு. ஏன்னா விஜய் சேதுபதியே கால் பண்ணியிருக்காரு, அவர் பெரிய அப்பாட்டக்கரு, அவர் கால் பண்ணால் உடனே வந்துடணும். ஃப்ளைட் இருந்தால் வாங்க பாரு, இல்லைனா பார்த்துக்கலாம் இவனில்.